யுஏஇனுடைய அணுமின் நிலையத்திற்கு அருகில ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பாரிய பதட்ட சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. வளைகுடாவில் இருக்கக்கூடிய தெஹ்ரானுக்கு சொந்தமான ஒரு தீவை யுஏஇ கைப்பற்ற வேண்டும் என்கிற அழுத்தத்தை அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தி டெலிகிராஃப் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். காசாவினுடைய மக்கள் 2024ஆம் ஆண்டில் இருந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஹஜ்ஜுக்கு பயணிக்க முடியாத அவலத்தை சந்தித்து வருகிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டு காலம் தொடர் யுத்தங்கள் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு இன்றோடு 219வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதற்கு இடையில லெபனான் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல், அதே போன்று ஈரான் மீதான ஒரு பாரிய 40 நாள் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை கூட இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்தி இருந்தன. இந்த நிமிடம் வரைக்கும் அதனுடைய பதட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த விதமான ஒப்பந்தமும் எட்டப்படாத சூழலில் மீண்டும் ஒரு யுத்தம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவால் தொடுக்கப்படுமோ என்கிற அச்சமும் இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய செய்திகள் அது தொடர்பாக இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇனுடைய அணுமின் நிலையத்திற்கு அருகில ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பாரிய பதட்ட சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. யுஏஇயை பொறுத்தவரை நமக்கு தெரியும், ஒரே நேரத்தில் ஈரானை பகைத்து கொண்ட அதே நேரம் மிக முக்கியமாக சவுதி தலைமையிலான மத்திய கிழக்கினுடைய கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு மத்தியில் இருந்த எல்லா